திருப்பூரில் உங்கள் ஊரில் உங்கள் அன்புமணி என்ற தலைப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். சுகாதாரம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு பைசா நீங்க கட்டுவார். நல்ல தரமான மருத்துவமனைகளை உருவாக்கி நான் இலவச சேவைகளை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஏன்னா 69 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் வந்து, இன்னும் கையேந்திட்டு இருக்காங்க மக்கள் தமிழ்நாட்டில். ஐயா எங்களுக்கு மிக்சியை போடுங்க, கிரைண்டர் போடுங்க, அரிசியை போடுங்க, வேட்டியை கொடுங்க, இப்படியெல்லாம் கையேந்த வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சிகளும் உங்களை. ஆக இந்த ரெண்டு கட்சிகளும் அடுத்த 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் உங்களுக்கு எந்த நன்மையும் வரப்போறது கிடையாது. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா உங்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சகிச்சுக்கிறீங்க. இது பக்கத்துல கேரளாவில் வராது, கர்நாடகாவில் இல்ல, ஆந்திராவில் இல்ல, வேற எந்த ஊர்லயும் இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் அதிகமா சகிப்புத்தன். நமக்கு என்ன, யாராவது வந்துட்டு போட்டோமே, ஜெயலலிதா வந்துட்டு போட்டோமே. இல்லைங்க, ஜெயலலிதா ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, ஜெயிலுக்குலாம். அதனால என்ன, இந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான் நீங்க முன்னேற மாட்டீங்க. கேட்கணும், கேள்விகள் கேளுங்க, மனசாட்சியில கேட்கணும். இதுவே வெளிநாடு, வேற எந்த நாட்டிலேயாவது ஊழல் செய்தவர்கள், தப்பு செய்தவர்கள் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. பொது வாழ்க்கையில விட்டுடுங்க, வீட்டை விட்டு வெளில வர முடியாது அவங்களால. அந்த அளவுக்கு மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். ஆனா இங்க ஒரு 5 வருஷம் வீட்டுல இருந்தா போதும், அடுத்த 5 வருஷம் ஆட்சிக்கு கூட்டு வந்துடுவீங்க நீங்க. திருப்பி அவங்க தப்பு பண்ணுவாங்க, இவங்க மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, இந்தியாவுடைய சரித்திரத்திலே பதவியில இருக்கின்ற முதலமைச்சர் நேரடியாக ஜெயிலுக்கு போன முதல் சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஜெயலலிதா தான். இந்தியாவுடைய சரித்திரத்திலே நடந்தது கிடையாது. ஜெயலலிதா 2 முறை நடந்தது. ஆனாலும் மறுபடியும் ஜெயலலிதா. ஏன், வேற ஆளே இல்லையா? நீங்க சிந்திக்க வேண்டும். 91, 96 எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு தப்பு, எவ்வளவு ஊழல் நடந்தது. கல்யாணம் தான் 100 கோடி கல்யாணம், அது சொத்து எல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க.